presents Junior Chef. So பாப்பா நம்ம வந்து எல்லார்கிட்டயும் interact பண்ணிட்டு come to the main event இல்லையா? Yes, we've come to the soiree event. Which is actually interesting. Yes, of நம்ம course. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் டிஷ்ஷஸ் எல்லாம் சாப்பிட போறோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா லைக் நிறையா செட்டிங் எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் அப்படியே ரெடியாக இருக்குது. பட் சமைக்கிறவங்க எங்கப்பா? சமைக்கிறவங்களை இனிமேல் தான் கூப்பிடணும் நம்ம. ஸோ யார் சமைக்க போகிறாங்க அப்படின்றத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி ஒன்று. சரியா? ஒரு பொண்ணு என்ன பண்ணாலாம், அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு சமைக்கணும், மேபி ஹாஸ்டலில் இருந்திருக்கான்னு வச்சுக்கோயே, ஸோ குக் பண்ணணும், எனக்கு எப்படி சமைக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ கேட்டவுடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரி நீ என்ன பண்ணு, 2 முட்டை எடுத்து பாத்திரத்தில் போட்டுரு, 2 வெங்காயம் போட்டுரு, நல்லா வதக்கிடு, அவ்வளோதான் முட்டை தொக்கு ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு இவ்வளோ செய்கிறா. என்ன பண்ணுறா, பாத்திரத்தை எடுத்தா 2 முட்டையை அப்படியே எடுத்து உள்ளே போட்டா, 2 வெங்காயத்தை அப்படியே எடுத்து உள்ளே போட்டா, வதக்கினா முட்டை தொக்கு மட்டும் வரலாமா? அது சரி. ஆனால் உனக்கும் சமைக்க வராது தானே? எந்த ஊரில் முட்டை தொக்குக்கு முட்டை போட்டதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்காங்க? சரி, அது ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. சரி. ஸோ இப்படி வந்து இந்த காலத்து ஜென்ரேஷன் வந்து சமைக்கிறதுன்னா அப்படின்னா என்ன போடுறது, வேலையெல்லாம் பண்ணுவோம். ஆமாம், அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இன்னைக்கு வந்து நம்மளோட கேண்டிடேட்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்கூல் பிள்ளைங்க. ஆமாம். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து சமைக்க போகிறாங்க. அதுவும் சமையல் அப்படின்னு சொன்னால் உனக்கு என்னென்னலாம் தேவைப்படும் சொல்லி பார்ப்போம். சமையல்னா முதல்ல அடுப்பு, பாத்திரம், உள்ளே போட வேண்டிய இன்க்ரீடியண்ட்டு. ஆமாம், இதெல்லாம் வெட்டி வச்சு உடச்சி வச்சு இன்க்ரீடியண்ட்டு அதை போட்டு அவ்வளோதான் அப்படியே குக் பண்ணணும் இல்லையா? இப்படி வந்து எல்லாருக்குமே டெஃபினட்டாக அடுப்பு ரொம்ப முக்கியம். ஆனால் இங்கே சுற்றி பாரு, அடுப்பு எங்கேயுமே இருக்காது பாரு. ஆமாம், நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். சரி, ஏதாவது கொண்டு வந்து லைக் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் அந்த மாதிரி தான் வைக்க போகிறாங்க போல இருக்கு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரு ஃபயர் பேஸ்ட் எதுவுமே இங்கே இல்லை. பேசிக்லி தி இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் திஸ் இஸ் அ குக்கிங் வித்தவுட் ஃபயர் செஷன். குக்கிங் வித்தவுட் ஃபயரா? ஃபயர்லெஸ் குக்கிங். ஃபயர்லெஸ் குக்கிங் ஓகே. இல்லை, எனக்கு சொல்லி கூட்டிகிட்டு வரும்போது இதில் நீங்கள் நடுவில் டேஸ்ட்லாம் பண்ணி பார்க்கணுன்னு வேற சொன்னாங்களா? இப்போ நீ குக்கிங் வித்தவுட் ஃபயர்னு வேற சொல்கிறியா? எப்படி இருக்கும்? அதை வந்து நம்ம கண்டஸ்டன்ஸை கூப்பிட்டு பார்த்துட்டு தான் நம்ம வந்து எப்படி இருக்கும்னு டிசைட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் பேர் என்ன? நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் பேரை கேட்டோடனே அவங்க தான் எனக்கு இந்த முக்கியமாக இந்த டவுட்டே வர வச்சவங்க. ஃபயர்னா எப்படி இருக்கும்னு. அவங்க டீம் நேமே வந்து தே கால் தெம் கிரேசி ஷெஃப்ஸ். Crazy chefs, so can we have the crazy chefs onto the dais please? Okay, so unga per solunga. Asha Kitna from 10B. M Arnidya from 10B. All right, nice. So board exam ku nadula eppadi or cooking session jolly ah iruka? Okay, so ella ready ah vechirkeenga. Okay, welcome to the contest and we wish you all the very best. சரியா? ஓகே, அடுத்தது யார் வர போறா? அடுத்த டீம் வந்து அடுத்த டீம் அவங்க நேம் சொன்ன உடனே நானும் சுத்தி இங்க வந்து தேடிட்டு இருந்தேன். என்ன தேடுற? இங்க வெஜிடபிள் பல்போ இல்ல ஏதாவது. இது டொமேட்டோ பல்ப்புமா? அது சாக்லேட் பல்பா? சாக்லேட்ல பல்ப் இருக்கா? தெரியலையே. அவங்க டீம் பேர் த பல்பீஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகே, அதனால நானும் பல்பா தேடினேன். ஒருவேளை ஃபைனல் டிஷ் வந்து பல்பா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். So can we have the pulpies onto the stage please? Pulpies, what is your name? My name is Jyoti from 12D. Yes, Divya from 10B. Pulpies reason என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆக்சுவலாக நாங்கள் கோகோனட் கேசர் செய்கிறோம், அதில் பல்ப்ஸ் போடுவோம், அதனால பல்பீஸ். That's nice. All the very best. Yes, do well. So அடுத்து நம்ம இந்த டீம் வந்து மறுபடியும் இன்கிரிடியன்ட்ஸ்க்கு வா. இன்கிரிடியன்ட்ஸ்க்கே கூட்டிட்டு இங்க பார்த்தாலும் இங்க பாரு, இது சாக்லேட் மாதிரி இருக்கா? சாக்லேட் மாதிரி தான் இருக்கு. சாக்லேட் பவுடர்னு நினைக்கிறேன். அங்க ஹெர்ஷீஸ் இருக்கா? ஹெர்ஷீஸ் இருக்கு. எல்லாம் ஸ்வீட்டா இருக்கு பாரு. ஆமா, நம்ம டீம் பேரு ஸ்வீட் கேர்ள்ஸ். ஸ்வீட் கேர்ள்ஸ் கூட்டலாமா? ஸ்வீட் கேர்ள்ஸ் ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ். ஓகே, சோ உங்களோட பேர் என்ன? நந்தினி 12D. ரேகா 12D. ஓகே, நைஸ். ஸோ நீங்கள் வந்து 2 பேருமே ரொம்ப ஸ்வீட்டான பர்சனா? அப்படி இல்லை, ஸ்வீட் பண்ணுறதுனால ஸ்வீட். அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் ஸ்வீட்லாம் இல்லை. ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட்மா, டூ வெல். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது என்ன? அடுத்தது நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் தான். சரி, ஓகே. டைரி மில்க் இருக்கு, ஸ்வீட்டு. மில்க் மேட் இருக்கு, ஸ்வீட்டு. அப்புறம் கிராக்கர்ஸ் இருக்கு, ஸ்வீட்டு. அப்படியே இங்கே பாரு, இது என்னதுன்னு சேர்த்தா
சால்ட்லாம் வச்சிருக்காங்க. சரி இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தா 2 டேஸ்ட் மட்டும் அப்படியே வெரைட்டியா இருக்கு. ஆமா, ஸ்வீட் அண்ட் சால்ட் இருக்கு. ஸோ இவங்க பேர் வந்து ஸ்வீட்டி சால்ட்டி பைட்ஸ். Sweetie Salty Bites. Can we have the team onto the dais, please? Okay, hi, உங்க பேர் சொல்லுங்க. Bhuvan from 10B. M. Arul Bharati. Lavani. லெவனி. ஓகே ஃபைன், சூப்பர். ஸோ உங்களோட டீம் நேம் எதுக்கு ஸ்வீட்டி சால்ட்டி பைட்ஸ் அப்படின்னு வச்சிருக்கீங்க? இதுக்கும் டிஷ்க்கும் சம்மந்தம் ஏதாவது இருக்கா? நான் ஸ்வீட் பண்ணுறேன், அவன் சால்ட் பண்ணுறான். அதனால ஸ்வீட் அண்ட் சால்ட் வந்து சேர்த்து ஸ்வீட்டி சால்ட்டி பைட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஃபைன், ஆல் தி வெரி பெஸ்ட் டூவர்ஸ். அடுத்த டீம். இந்த டேபிளில் மட்டும் எவ்வளோ வெரைட்டி இருக்கு பாரு. ஆமாம்மா, இங்கே என்னமோ எல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே ஒரு வெரைட்டி, அங்கே ஸ்நாக்கு, இங்கே ப்ரெட்டு, இங்கே பொரி முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. கரெக்டு. ஆனால் இப்போ உனக்கு நான் வந்து உன்னோட சயின்ஸ் நாலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறேன். சூப்பர். கெமிஸ்ட்ரியில் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நேம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கியா? எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறது. எஃப்ல ஸ்டார்ட் ஆகும். ஃபியூஷன். பரவாயில்லையே, டான்ஸில் கூட ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல. நல்ல காரணம் வச்சிருக்கேன். Thank So, you so இந்த much. டீம் பேர் வந்து The Fusion. Dark Fusion. ஓகே, கேன் we have the team onto the stage இந்த please? டீமுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. என்னது? டீம்ல 2 பேர் இல்ல 3 பேர். வெயிட் ஜாஸ்தியா இருக்கேம்மா. இவ்வளவு இன்கிரிடியன்ட் எப்படி 2 பேர் ஹேண்டில் பண்ண முடியும்? 3 பேர் வேணும்ல. அதுவும் கரெக்ட் தான். So we have 3 people on stage. ஆஹா, நைஸ், தட்ஸ் நைஸ். And so உங்க நேம்? எஸ் கிருஷ்ண பிரசாத். ஆரம் சக்தி. டி சாய் பிரகாஷ். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க, சரியா? எஸ். ஓகே, அண்ட் அடுத்த டீம் வந்து இது வரைக்கும் ஏதோ வாயில நுழையாத பேர்லாம் தேடி தேடி வச்சுட்டு இருந்தாங்கல்ல. ஆமா. நம்ம பிள்ளைங்க தான் நம்ம யூடியூப் சேனல் மாதிரியே பேர் வச்சிருக்காங்க. பேர் என்னன்னு கேள. சொல்ல பேர் என்ன? சிஸ்டர் சமையல். சிஸ்டர் சமையல். இது எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கு. நம்ம யூடியூப்ல போய் தேடி பார்ப்போம். இந்த பிள்ளைங்கள யூடியூப்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. Can we have the sister சமையல் onto the stage please? ஸோ உங்க பேர் சொல்லுங்க. சந்தனா ஃப்ரம் 11A. கே லாவண்யா ஃப்ரம் 10A. ஓகே, நைஸ். ஸோ என்ன செய்ய போறீங்க நீங்க? சமையல். நம்ம வந்து ஏதாவது கேட்க ட்ரை பண்ணோம்னா அவங்க நம்மளே மொக்க பண்ணுவாங்கன்றதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிஸ்டர்ஸா 2 பேரும் இல்லையா? சரி, ஓகே. அப்போ கூட சிஸ்டர் சமையல்னு பேர் சிஸ்டர் வச்சிருக்காங்க. சமையல் பேர் வச்சிருக்காங்க. பரவாயில்ல, ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்க பண்ண போற சமையலுக்கு ஆல் தி பெஸ்ட். இத்தனை டீம் பேரையே நான் சொன்னேன், ஒரு டீம் பேரையாவது நீ சொல்ல. நீங்க மேடம் என்ன பண்ண வர்றீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது. வெல், பேசிக்லி வந்து சமைக்கிறவங்க எல்லாம் வந்து குயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தி குயின்ஸ் ஆஃப் தி கிச்சன் இல்லையா? எஸ், டெஃபினெட்லி. So, அதே மாதிரி they rule the kingdom called kitchen. கிச்சன்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 குயின்ஸை தான் நம்ம வந்து கூப்பிட்டு போகிறோம். ஸோ அவங்களுடைய டீமுக்கு வந்து பிளாக் குயின்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. Wow. ஸோ கேன் we have the team onto the stage please? சரி, உங்களோட பேர் சொல்லுங்க. சார்னி ஃப்ரம் 10A. அபிநயா ஃப்ரம் 10A. நைஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஸ்வீட் டிஷ் செய்ய போகிறீங்களா, காரமாக செய்ய போகிறீங்களா? ரெண்டுமே செய்ய போகிறீங்க. இந்த தடவை உஷாராயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்காம ஸ்வீட்டாக காரமானு கேட்குறது. ரைட், ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க, சரியா? ஓகே. ஸோ இத்தனை பேரும் வந்து நமக்கு வெரைட்டியாக டிஷ் கொடுத்து, ஆமா, ஒரு டீமே வந்து நமக்கு 1க்கு மேலே டிஷ் கொடுத்து, ஆமாம், பயங்கரமாக நம்மளை வந்து இன்னைக்கு நம்ம சாப்பாடே வாழ்க்கைன்னு இருக்க போகிறோம். Correct. What do you feel about it? வெல், பேசிக்லி ஐம் ஹேவிங் மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ். ஒரு சில பேர் வந்து நிறைய நிறைய சமையல் பண்ண போகிறோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஒரு சில பேர் வந்து நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்களை வச்சு டெமோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து டெமோ பீஸாக இருக்க போகிறோமா இல்லைனா நல்லா என்ஜாய் பண்ண போகிறோமா அப்படின்றதெல்லாம் இந்த பிள்ளைங்களுடைய சமையலில் தான் இருக்குது. ஸோ அக்கா, ஆமாம்மா, நீ 20 மினிட்ஸ் டைமிங் கொடுத்துட்ட. ஆனால் இந்த 20 நிமிஷம் எனக்கு அவங்கள நிம்மதியாக விடணும்னு தோணவே மாட்டேங்குதுக்கா. ஏம்மா? அவங்களுக்கு 20 மினிட்ஸ் ஜாஸ்திக்கா. ஜாஸ்திலாம் இல்லைம்மா. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, வா நம்ம 2 பேரும் போயிட்டு ஒவ்வொரு டேபிளாக போய் எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு வரலாம்க்கா. வேண்டாமா? என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணுறதோடைய ஃபன்னே தெரியாமல் இருக்கும். நீ ஓரமாக போய் உட்காருப்போ, நான் உனக்கு கன்க்ளூஷனில் கூப்பிடுறேன். நான் பார்த்துக்கிறேன். நீ டிஸ்டர்ப் பண்ண போகிற எல்லாரையும். அதுக்காக தான் வந்திருக்கேனே. நமக்கு சாப்பிட்றத விட பசங்களை டிஸ்டர்ப் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஐல் கோ டூ தட். கன்க்ளூஷனுக்கு வந்துரு. கன்க்ளூஷனுக்கு வந்துடுறேன். ஆல் தி பெஸ்ட். ஹேவ் a good day. பை பை பை. ஸோ உங்களுக்கு 20 மினிட்ஸ் டைம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் அந்த 20 மினிட்ஸையும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவே நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ நான் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். ஆனால் அக்கா நீங்கள் கேள்வி கேட்டீங்க அதனால தான் நான் 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கலை அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது, ஓகேவா? பட் அதுக்குள்ளே யாரும் கவனிக்கல. வெரி பேட் இன்சல்ட் பீப்புள். சரி, ஓகே, வர இரு, ஒரு டேபிளாக வர இரு.
வந்து சீரியஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் கொஞ்ச நேரம் டைம் விட்டாச்சு, நான் வந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டீம் பயங்கரமாக எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன டிஷ்? உங்கள் டிஷ் பேர் என்ன? Chat with sweet. என்னது? Chat with sweet. சாட் வித் ஸ்வீட். இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்ல. சம்திங் நியூ. ஓகே, பிரெட் எல்லாம் இருக்குது. இது என்னது? மயோனீஸ். வாவ், எல்லாம் வெரைட்டியாக வச்சுருக்கீங்க. ஆனால் ப்ரீ குக்ட் ஃபுட்டெல்லாம் வச்சுருக்கீங்க. எல்லாம் நல்லா பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்பலாமா? வேறு பேசிக்கிட்டு இருக்கும்போது வேலை நடக்கணும். அப்புறம் 20 மினிட்ஸ் இல்லைன்னு என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது, ஓகேவா? சரி, நான் அடுத்த டீமுக்கு போயிட்டு திரும்ப ரவுண்டுக்கு வரேன். நீங்கள் என்னம்மா ஊற்றி பண்ணுறீங்க? என்னம்மா இது? Chocolate cake. சாக்லேட் கேக். சாக்லேட் கேக் வந்து இது இல்லாமல் பண்ண முடியுமா? வா, நல்ல புதுசாக ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் கேக் தாங்க. அப்புறம் நான் வந்து என்னுடைய பர்த்டே 2 மாதத்துக்கு முன்னாடி முடிஞ்ச பர்த்டேக்கு இப்போ கேக் வெட்டிக்கிறேன் நான். ஆனால் லைக் எல்லாமே வந்து லைக் ஸ்வீட் பேஸ்டாக இருக்குது. நீங்கள் பேரே ஸ்வீட்டு தான். என்ன பண்ணிட்டுருக்கீங்க? உங்கள் டிஷ் பேர் என்ன? நாங்கள் பொட்டுக்கடலை வச்சு ஸ்வீட் பண்ணுறோம். அப்புறம் நட்ஸ் சாக்லேட் சாண்ட்விச் பண்ணுறோம். ஸோ உங்கள் ஃபுட் வந்து ஹெல்தி ஃபுட்டுன்னு சொல்லலாமா? நம்பலாமா? என்னென்ன இது வச்சுருக்கீங்க? இது என்னது? இது ஓரியோ பவுடர். ஓரியோ பவுடர். வா, நான் ஏதோ சாக்லேட் மிக்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னு பார்த்தேன். ஓரியோ பவுடர் செம்ம. கீ. ஐயோ, பசங்க நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுருக்கீங்க. ஆனால் என்ன இன்க்ரீடியண்ட்டு நான் கரெக்டாக தப்பாக சொல்லுவேன்னு நினைக்கிறேன். சரி, பாவம். அடுத்தது ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறவங்க தானே நீங்கள்? ஃபஸ்ட்டு டைம். நீ வெங்காயம் வெட்டும் போதே பார்த்தேன், நீ ரொம்ப நேரமாக போட்டு அமுக்கிட்டு இருந்தியா? அப்போவே தெரியும் நீ ஃபஸ்ட் டைம் வெட்டுறேன்னு. நீ என்னப்பா போட்டு குலுக்கிக்கிட்டு இருக்க? இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்படியே போட்டு கிழித்து அப்படியே தள்ளி விட்டுருணும். அப்படின்னா தான் நீ உனக்கு டைம் பத்தாது. நீ எதனப்பா இன்க்ரீடியன்ட் கொண்டு வந்த? சரி, ஆனால் லைக் நிறைய இன்க்ரீடியன்ட் வச்சுருக்கீங்களே, எல்லாத்தையும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணுறது மட்டும் தான் டிஷ்ஷேவா? ப்ரெட்டில் வந்து அதை ஆட் பண்ணி ரோல் பண்ணுறோம். பொட்ட பேர். சரி, இன்க்ரீடியண்ட்டுக்குன்னு ஏதாவது பேர் டிஷ்ஷுக்குன்னு ஏதாவது பேர் வச்சுருக்கீங்களா? க்ரீமி பிரெட் ரோல்க்கா. க்ரீமி பிரெட் ரோல். செம்ம. ஆனால் எல்லா டேபிள்லேயும் பிரெட் இருக்கே. சரிம்மா, வந்து ஒரு டிஷ்ஷாக திருடுவோம். நீ என்னடா பண்ணுற? நீ சால்ட்டு பண்ணுறல, சால்ட் வெரைட்டியில் பண்ணுறல. உன் டிஷ் பேர் என்ன? என் டிஷ் டைப்ஸ் ஆஃப் பானிபூரி. டைப்ஸ் ஆஃப் பானிபூரி. ஒரே பிளேட்டில் எல்லா டைப்பும் வைக்க போறியா நீ? 3 டைப். அப்புறம் ஏன் டைப்ஸ் ஆஃப் பானிபூரி? இந்த 3 டைப்பு தான் இருக்குது. எஸ் தான். நீ என்னப்பா பண்ணிகிட்ருக்க? டொரிட்டோ சாண்ட்விச். டொரிட்டோஸ் பல்ஸ். அதனால தான் இந்த டொரிட்டோ பேக்கெட்லாம் இங்கே வச்சுருக்கியா? ஆனால் எனக்கு டொரிட்டோஸ் பிடிக்குமே, உன்னை செய்ய விட மாட்டேனே. இப்போவே பேக்கெட் எடுத்துக்குவா. அப்படியே எடுத்துக்கோ. எக்ஸ்ட்ரா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கியா? ஐயோ, அப்போ வேண்டாம். உனக்கு பத்தாது நான் மட்டும் தான் நான் எடுப்பேன், இல்லைன்னா நான் ஏன் எடுக்க போகிறேன்? நீ எனக்கு அப்புறமா எனக்கு மொத்தமாக செஞ்சுட்டு கொடுன்னு. நான் என்ன ஸ்டாப் பண்ணிகிட்ருக்க? இது டொமேட்டோ, இது கேப்சிகம், வெங்காயம் வச்சு சாலட் பண்ணுறேன். டொரிட்டோஸ் ஸோ எல்லாத்தையும் உள்ளே போட்டு அதில் டொரிட்டோஸே ஆட் பண்ணி அதில் டொரிட்டோன்றாச்சு. பாரா. சரி, அடுத்தது இவங்க 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, கரெக்டா? 2 பேரும் ஒரே டிஷ் தானா? யார் ரெசிபி உந்து? இவன் சும்மா என்னை கூட்டிகிட்டு போகலன்னா அடிப்பேன் அப்படின்னு தானே சொன்னான் இவன். ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். அச்சோப்பா, பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. செய் வரேன், திரும்ப வந்து உனக்கு எல்லாத்தையும் எதாவது எடுத்துகிட்டு காணாமல் போயிடுறேன், ஓகேவா? நீங்கள் என்னம்மா வேகமாக சமைக்கிறீங்க? இந்த சைடு வெஜிடபிள்ஸாக இருக்குது, அந்த சைடு சாக்லேட். 2 டிஷ்ஷா? வா, எல்லாருமே வந்து லைக் மிக்சராக ட்ரை பண்ணுறீங்க. இந்த பேக்கெட் நான் ஏற்கனவே பார்த்தேனே இங்கே பக்கத்தில். இந்த கடையில் பக்கத்தில் இருக்க கடையில் இதுதான் கிடைக்குதா? நைஸ். எல்லாருமே மைனீஸ் வச்சுருக்கீங்க. எனக்கு அது மட்டும் வேணும். இந்த பிளேட்டு மட்டும் அப்படியே மொத்தமாக நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். முடிச்சிட்டதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டிஷ்ஷில் போட்டுருவீங்க. நான் இப்படியே எடுத்துகிட்டு போயிடுறேன் ப்ளீஸ். இல்லை, எனக்கு ஜெம்ஸ் இருக்குது, ஷார்ட்ஸ் இருக்குது, டைரி மில்க் இருக்குது. இல்லை, எனக்கு இது மட்டும் வேண்டாம். இதை நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் டிஷ் பண்ணுங்கள், நான் இதை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறேன். சரி, ஓகே. நீங்கள் என்னம்மா? சாக்லேட் லவா கேக்கா. சாக்லேட் ரவா கேக். சாக்லேட் ரவா கேக்கில் இல்லை, லாவா கேக். ஓகே, ஃபைன். காது என்ன பண்ணுறது? சாக்லேட் லாவா கேக். ஓகே, இது என்னது? ஏற்கனவே ஒரு டிஷ் முடிச்சிட்டிங்களா? டேட்ஸ் பால். அப்புறம் அதில் ஏதோ லைக் பீன்ஸ் எல்லாம் இருக்குது. மசாலா.
எல்லா பிள்ளைங்களும் ஹெல்த்தியாக பண்ணுறீங்க, அதனால எனக்கு சாப்பிடணுன்னே தோண மாட்டேங்குது. எனக்கு தெரியுமா, நான் இந்த ஹெல்தி ஃபுட்லாம் சாப்பிடவே மாட்டேன் தெரியுமா? யாரும் கவனிக்க மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா? பண்ணுங்க கொஞ்ச நேரத்துக்கு பண்ணுங்க. ஸோ எல்லாருமே நம்ம கண்டெஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய பிளேட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப ரெடியாகவே இருக்காங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அவங்கக்கிட்டேயே அவங்களோட டீம் நேம், அதுக்கப்புறம் உங்கள் டிஷ்ஷோட நேம் என்ன, அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு தெரியும் நீங்கள் வந்து என்ன கையில் கிடச்சதோ எல்லாத்தையும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு. ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிங்க அப்படின்றதையும் சேர்த்து நீங்கள் இப்போ சொல்லணும். ஸோ ஸ்டார்டிங்ஸ் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் டீம். நாங்கள் வந்து கிரேசி கேர்ள்ஸ் டீம். இதில் வந்து மெயினாக மைனீஸ் வித் எல்லா இன்க்ரீடியன்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இது வந்து ஓரியோ கேக். என்ன கேக்? ஓரியோ கேக். ஓகே. இது வந்து மைனீஸ் சாட் வித் ஓரியோ கேக். செம்ம. இப்போ என் பர்த்டேக்கெலாம் கேக் செய்ய சொன்னால் நல்ல பெரிய சைஸ்லலாம் கேக் செஞ்சு தருவீங்களா? செஞ்சு தரலாம். ஆனால் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்கன்னா செஞ்சு தரலாம். நல்ல டிஸ்க்ளைமர். சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ மூவிங் ஆன் டு த செகண்ட் டீம். செகண்ட் டீமோட ப்ரெசன்டேஷனே வந்து லைக் பயங்கரமாக ஒரு ப்ரொஃபஷ்னலிசம் காட்டியிருக்காங்க. ஸோ உங்கள் டீம் நேம் என்ன? நாங்கள் த பியூப்பிள்ஸ் டீம். சாக்லேட் கேக் பண்ணியிருக்கோம், ஓரியோ சாக்லேட் கேக். ஓகே. அண்ட் இளநீ பாயாசம் இந்த பியூப்பிள் இருக்கு. இது வந்து பிரெட் சாண்ட்விச், முறுக்கு சாண்ட்விச். வாவ். இது வந்துட்டு ஆப்பிள் பேடா, கஸ்டமைஸ்டு ஆப்பிள் பேடா. வாவ். கொடுத்துருக்க 20 மினிட்ஸில் வந்து நீங்கள் 1 2 3 4 5 டிஷ்ஷஸ் பண்ணியிருக்கீங்க. 5 டிஷ்ஷஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கவுண்ட் பண்ணீங்களா, இல்லை தோன்றது எல்லாத்துலேயும் வச்சிட்டீங்களா? கவுண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் ஃபார் த தேர்ட் டீம், உங்கள் டீம் நேம், நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, என்னென்ன போட்டிருக்கீங்க? எங்கள் டீம் நேம் வந்து ஸ்வீட் கேர்ள்ஸ். ஸ்வீட் கேர்ள்ஸ். ஓகே, ஸ்வீட்டாக பேசுகிறீங்க. நாங்கள் வந்து பொட்டுக்கடலை வச்சு ஸ்வீட் பண்ணியிருக்கோம். அப்புறம் டேட் பால்ஸ் பண்ணியிருக்கோம். நட்ஸ் சாக்லேட் சாண்ட்விச் பண்ணியிருக்கோம். நட்ஸ் சாக்லேட் சாண்ட்விச். செம்ம, ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வந்து இப்போ சாப்பிடல, நான் அப்புறமா சாப்பிட்றேன். ஐம் எ மெஸ்ஸி ஈட்டர், அதனால் நான் கடைசியில் வச்சு சாப்பிட்றேன். ஸோ ஃபார் த ஃபோர்த் டீம், உங்கள் டீம் நேம், நீங்கள் வந்து 2 டிஷ்ஷு. எதுக்கு சண்டை போட்டிருக்கீங்களா? 2 பேர் நடுவில் சண்டை போட்டிங்களா செஞ்சுட்டு இருக்கும்போது? ஸ்வீட்டும் சால்ட்டும் சேராதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரி, ஓகே. நீ ஸ்வீட் என்ன பண்ணு, நீ தனியாக சொல்ல போகிற. சால்ட் நீ என்ன பண்ணு, நீ தனியாக சொல்ல போகிற. சொல்லியே ஆகணும். என்னென்ன இருக்குன்னு சொல்லணும். உங்கள் டீம் நேம் என்ன? சால்ட்டி ஸ்வீட்டி பைட்ஸ். டீம் நேமே மறந்துட்டது என்ன? ஆமாக்கா. சரி சொல்லு. டிஷ் பேர் என்ன? இதுக்கா க்ரீமி டவர் பிரெட். என்னது? க்ரீமி பிரெட் டவர். டிவி பிரெட்டா? க்ரீமி பிரெட் டவர். க்ரீமி பிரெட் டவர். நீ முதல்ல க்ரீமி பிரெட் ரோல் தானே சொன்ன. மாத்திட்டேன், வரல அப்படியே வச்சாச்சு, போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் டைம். சரி, ஓகே ஓகே. என்னென்ன இருக்குது இதில்? இதில் க்ரீம் இருக்குது, மில்க் க்ரீம் இருக்குது, அப்புறம் இந்த தேங்காய் துருவல். தேங்காய். ஓகே. பிரெட்ஸ் அவ்வளோதான். செம்ம. அதனால் அப்படியே டவராக அடிக்காச்சு. உருட்டி ரோல் ஆக வேண்டியது டவர் ஆகிடுச்சு. வெரி குட். பரவாயில்ல, இருந்த டைமில் என்ன இருக்கோ அதை வச்சு போட்டு முடிக்கணுன்றது தான் ஸ்பிரிட்டு. ஸோ நீ என்னது? நான் 3 டைப்ஸ் ஆஃப் பானிபூரி செஞ்சுருக்கேன். 3 டைப். நீ தானே எனக்கு இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்த? டைப்ஸ். ஓகே ஓகே, ஞாபகம் வச்சுக்கிறேன். டைப்ஸ் ஆஃப் பானிபூரி. இது வந்து மைனீஸ் பானிபூரி, மைனீஸ், தாய்பூரி, சாக்லேட் பானிபூரி. சாக்லேட் பானிபூரி. செம்ம. ஓகே, இதுக்கும் நான் திரும்ப வரணும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தது த ஃபியூஷன் டீம், த டார்க் ஃபியூஷன். சரி, உன்னோட டிஷ் என்னென்ன? என்ன வந்து டொரிட்டோ சாலட் அண்ட் வித் அது ஒரு சாலட், பீனட் சாலட். பீனட் சாலட். இதில் மீதி இந்த ஸ்டஃபிங் எல்லாம் ஒரு பவுலில் போட்டு அதையும் இங்கே வச்சாச்சு. கரெக்டா? எஸ்.
உண்மை இப்படி ஒத்துக்க கூடாதுப்பா. நான் இப்படிலாம் கேட்டேன்னு வச்சுக்கோயே, இல்லை இல்லை நான் இது டிஷ் பிளான் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லணும். நானும் பிளான் பண்ணிட்டு தான் பிளான் பண்ணிட்டு வந்தேன். சரி ஓகே. நாங்கள் உங்களுக்கோசம் டொரிட்டோஸ். நான் முதல்ல கேட்ட டொரிட்டோஸ் எனக்கு இப்போ வந்துருச்சு. ரொம்ப நன்றி. ஓகே. ஸோ அடுத்தது டார்க் ஃபியூஷனில் டிஷ் என்ன பண்ணியிருக்கேன், என்ன போட்டிருக்கேன்? இது வந்து டெத் பை சாக்லேட் கேக். டெத் பை சாக்லேட் கேக். நைஸ். என்னென்ன இருக்கு இதில்? ஓரியோ பிஸ்கட் இருக்குல்ல, ஆமாம், அதை வந்து நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் பாலை ஊற்றி அதுக்கப்புறம் பால் பவுடரை ஊற்றி அப்புறம் நல்லா கலக்கி என்னென்ன போட்டிருக்கேன்னு கேட்டா நீ எப்படி செய்யணும்னு எனக்கு சொல்லிட்டு இருக்க பத்தியா? ஏதோ நான் வீட்டில் போய் செய்ய போகிற மாதிரியே. யாருக்கு ஆவணாண்ணா? நீ செஞ்சிருக்க, அதனால கண்டிப்பாக நான் வீட்டில் ட்ரை பண்ண மாட்டேன். கொடுக்கா. ஸோ நீ உங்கள்கிட்ட என்னென்ன? நான் கிராண்ட் இந்தியன் வெஜ் மீல்ஸ் செஞ்சுருக்கேன். கிராண்ட் இந்தியன் வெஜ் மீல்ஸ். வாவ், பார்க்கறதுக்கு எப்படி ஒரு கிராண்டாக இருக்குல்ல, செம்ம. ஸோ என்னென்ன? ஓகே. மில்க் இல்லை, மில்க் பவுடர். இது வந்துட்டு அவல். இது வந்துட்டு மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். செம்ம. ஸ்லைட். இது வந்துட்டு கத்திரி ரைத்தா மாதிரி வைப்பாங்கல்ல, பதிலாக குக்கும்பர். வாவ். இது வந்துட்டு ஸ்வீட். ஒரு டிஷ்ல ஒரு ஃபுல் மீல்ஸே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. டேஸ்ட்டும் பண்ணிவிடுவோம். ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் சிஸ்டர்ஸ், நீங்கள் தான்மா கடைசி வரைக்கும் நாங்கள் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்போம்னு செஞ்சீங்க. அப்படி என்ன பண்ணியிருக்கீங்க? என்ன இருக்குது? டிஷ்ஷு பேர் என்ன? தஹிபுரி வித் ஸ்ட்ராபெரி லஸ்ஸி. தஹிபுரி வித் ஸ்ட்ராபெரி டெசர்ட். லஸ்ஸி. ஸ்ட்ராபெரியில் ஏன் கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்குது? அது ஸ்டைல். அது ஸ்ட்ராபெரி, அந்த ஸ்வீட் கார்ன்ஃப்ளேக்ஸா? நீங்கள் காரத்தை தான் எடுத்து உள்ளே போட்டிங்களோன்னு நினச்சிட்டேன் நான். என்ன பண்ணியிருக்கீங்க? ஸ்ப்ரவுட்ஸ் மசாலா, ஸ்ப்ரவுட்ஸ் மசாலா, சாக்கோலாவா கேக், சாக்கோலாவா கேக்கு, ப்ரௌனி, சாக்கோ பால்ஸ், ப்ரௌனி, சாக்கோ ப்ரௌன்ஸ். டேட்ஸ் பால். கரெக்டாக தான் கை காமிச்சேன் எல்லாமே. இது ப்ரௌனி கிடையாது, இதுதான் ப்ரௌனி. அது ப்ரௌனி கரெக்டாக தான் காமிச்சேன், நீ பார்க்கல. நான் கரெக்டாக தான் பண்ணேன், நீ தான் பார்க்கல. போ, நான் ஒத்துக்க மாட்டேன். சரி ஓகே. எப்படி இருந்தது பண்ணது? ஜாலியாக இருந்துச்சா? ஸோ கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? உங்களது எல்லாம் வந்து இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க. அவங்களும் கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஸோ எல்லோரும் ரெடியா? கூப்பிடலாமா? நம்பி டேஸ்ட் பண்ண சொல்லலாமா? இல்லை அவங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு நீ என்னை டேஸ்ட் பண்ண சொன்ன அப்புறம் நான் வந்து ஸ்கூலுக்கே வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு யாரும் என்ன கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்கல்ல? பண்ணிடலாம்ல? கூப்பிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்களை இந்த 20 மினிட்ஸாக டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா காணாமல் போயிட்டாங்க. ஸோ நான் போய் எங்கள் அக்காவையும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் நம்மளோட டிக்னிட்ரிஸ் இருக்காங்க அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஸோ எஸ், எல்லாரும் பயங்கரமாக டிஷ்ஷஸ்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. ஆமாம். ஆனால் இப்போ அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக யாரையாவது கூப்பிடணும்ல? ஆமாம். ஸ்பெசிஃபிக்காக கூப்பிடணும்னா நம்ம எங்கே இருக்கோம்? சென்ட் தாமஸ் ஸ்கூலில் இருக்கோம். ஆமாம். ஸோ சென்ட் தாமஸ் ஸ்கூலோடைய ஸ்பெஷல் பீப்புள் அப்படின்னு சொன்னால் நமக்கு டப்புன்னு யாரை தெரியும்? பிரின்சிபல்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஆஃப் கோர்ஸ். ஸோ நீங்கள் எல்லாருமே செஞ்ச டிஷ்ஷை வந்து உங்கள் பிரின்சிபல் அண்ட் உங்களோட டீச்சர்ஸ் தான் இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க.
was an eventful moment இல்லையா? Yes, of course. So முதல்லயே சொன்ன மாதிரி யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது அப்படின்னா எல்லாரும் பயங்கரமா வந்து ஃபுட்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க உங்களுக்குள்ள ஷேரும் பண்ணிக்கிட்டாங்க. Definitely. So that was also a wonderful sight to see. இதுல இருந்து என்னன்னா see we have to encourage each other அப்படின்றது தெரியுது இல்லையா? ஸோ நம்ம வந்து சாதாரணமாக நான் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் நீ ஒரு டைமில் வந்து அக்கா நீ நல்லா பண்ணுற இன்னும் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நான் பண்ணுறதுக்கும் there's a lot of difference இல்லையா? எப்பவுமே டபுள் எனர்ஜி வந்துடும்ல யாராவது என்கரேஜ் பண்ணிட்டா. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப்லேயும் சரி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரையும் என்கரேஜ் பண்ணும்போது ஒரு நல்ல ப்ரெசென்டபிளான அமேசிங்கான அவுட்புட் வருது அப்படின்றதே சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்மளுடைய ரூவா டிவி நேயர்களுக்கு பர்டிகுலராக நம்மளோட சில்ட்ரன் எல்லாருக்குமே வந்து இதை வந்து ஒரு மெசேஜாக நம்ம சொல்லிட போகிறோம். அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தரையும் நம்ம என்கரேஜ் பண்ணும் பொழுது அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தில் தரித்திருக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல மிஸ் பண்ணிட முடியாது இல்லையா? ஸோ வித் தட் க்ளோசிங் நோட் ஐ திங்க் நம்ம இன்னைக்கான இவெண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாமா? முடிச்சிடலாமா? ஸோ நேயர்களே we hope you had an amazing session. இந்த குக்கிங் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கும் பசிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். எல்லாருமே வந்து முடிஞ்ச உடனே கிச்சனுக்கு போகிறோம் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரியல. அதுவும் கரெக்ட் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் செஷனை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு அருமையான நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம். திஸ் இஸ் ரூவா டிவி பிரசன்ட் பண்ணுற ஜூனியர் ஷெஃப்ஸ் அண்ட் வித் திஸ் we're going to wind up. This is going to be bye-bye from Shirley and Shiny. Bye-bye.